காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்குதா இல்லையா, என்ன முடிவாகியிருக்கு? எங்களை பொறுத்தவரைக்கும் தோழமையோட பலம் தான் எங்களுக்கான மிகப்பெரிய பலம். கண்டிப்பாக எங்களோட தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை எப்படி பேசி அது முடிக்கணுமோ அதை கண்டிப்பாக அதை முடிப்பார். கூடுதலாக நிறையா கட்சிகள் உள்ளே வர்றது அப்படிங்கிறது திமுகவிற்கு இந்த தேர்தலை ஒட்டி ஒரு பயத்தை கொடுத்துருக்கு. அவங்களால வெற்றியை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதனால தான் யார் வந்தாலும் உள்ளே சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அவனை நம்பி யாரும் போகலைங்கிற ஒரு விரக்தியில் சொல்லப்பட்ட கருத்தாக தான் பார்க்குறேன். திமுக விசஸ் அதிமுகன்னு இருக்கா, இல்லை திமுக விசஸ் தாவேக்கான் இருக்கா? தாவேக்கா தொடர்ச்சியாக வைக்கிறாங்க, அது ஒரு ஃபேக்டராக நீங்கள் பார்க்கலையா? எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டு வச்சு இஸ் வெரி கிளியர். இது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா நாங்கள் இருக்குன்னு சொல்கிறேன். எதிர்க்கட்சிகள் தரப்புலேருந்து வாரிசு அரசியல் அப்படிங்கிற விஷயத்தை காயின் பண்ணுறாங்க, ஊழல் மலிந்திருக்கு அப்படின்னு காயின் பண்ணுறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? வாரிசுன்னு சொல்லும்போது யார் பையன் வேணால் வரலாம், யார் பொண்ணு வேணால் வரலாம். தேர்ந்தெடுக்க போகிறது அறிவாலயம் கிடையாது. தேர்ந்தெடுக்க போகிறது எலெக்ஷன் கமிஷன், தேர்ந்தெடுக்க போகிறது மக்கள். தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்மோடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். தேர்தல் வேலைகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு சார்? போயிட்டுருக்கு, ஓடிட்டே இருக்கோம். 5 இயர்ஸாக என்னென்ன நாங்கள் பண்ணியிருக்கோமோ அதுக்கான அந்த அறுவடைக்காக நாங்களும் காத்துட்ருக்கோம். செஞ்சது என்ன அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கான நல்ல ஒரு மதிப்பீடை அளிப்பதற்கு மக்களும் காத்துட்ருக்குறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். டைரக்டான கொஸ்டின், காங்கிரஸ் கூட இன்னும் செட்டில்மெண்ட் வராத மாதிரியே இருக்குது. நிறையா பேச்சுக்களும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்குதா இல்லையா, என்ன முடிவாகியிருக்கு இப்போ வரைக்கும்? இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய தமிழ்நாட்டு பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியிலே பார்த்திங்கன்னா கூட்டணியை மோர் தென் 10 இயர்ஸாக இன்டாக்டாக கொண்டு போகிற ஒரே லீடராக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்ம பார்க்குறோம். ஸோ எங்களை பொறுத்தவரைக்கும் தோழமையோட பலம் தான் எங்களுக்கான மிகப்பெரிய பலம். கண்டிப்பாக எங்களோட தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை எப்படி பேசி அது முடிக்கணுமோ அதை கண்டிப்பாக அதை முடிப்பாருங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா தொடர்ச்சியாக காங்கிரஸ் தரப்புலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் ரெண்டு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது காங்கிரஸோட ஒரு செட்டில்மெண்ட்டை எதிர்பார்க்கலாமா, இல்லை என்ன நிலைப்பாடில் இருக்குது திமுக? எலெக்ஷன் டைம்னு வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அவங்களுக்கும் ஒரு சில ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அது இதுதான் பண்ணணும்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. அவங்களோட விருப்பத்தை அவங்க கேட்பாங்க, இவங்களோட எண்ணங்கள் என்னங்கிறது இவங்க சொல்லி கேட்பாங்க. 2 பேரும் 2 லீடர்ஸ், பார்ட்டியோட லீடர்ஸ் அந்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வாங்க. ஃபைனலாக நம்முடைய செகண்ட் லெவல் லீடர்ஸ், ஃபைனலாக நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் பேசி அதை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. திமுக கூட்டணியில் இந்த முறை நிறைய பேர் புதுசாக உள்ளே வந்திருக்கிறாங்க. கமல் அவர்கள், தேமுதிக தரப்புலேருந்து இந்த மாதிரி பலரும். இப்போ இவ்வளோ கட்சிகள் உள்ளே வந்தது காங்கிரஸை நம்ம கவனிக்காமல் இருக்கிறதுக்கு, இல்லை காங்கிரஸினுடைய டிமாண்ட்ஸ் இன்னும் பெரிய அளவு நம்ம உறுதியாக எடுத்துக்காத அளவுக்கு நம்மளை திமுகவை கொண்டு போயிடுச்சோம்? கண்டிப்பாக அப்படி கிடைக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த கூட்டணியாக நாங்கள் இருக்கின்றோம். ஒருத்தர் வந்தாலும் அந்த பலம் என்பது கண்டிப்பாக ஒட்டுமொத்த திமுகவுக்கு பலம் வாய்ந்ததாக இருக்கும். யாரையுமே ஒருத்தர் தானே 2 பேர் தானே என்று பார்க்கக்கூடியது இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெரி கிளியர்லி நேற்று சொல்லிட்டாங்க, இது எண்ணிக்கையிலான கூட்டணி அல்ல, இது எண்ணத்திலான கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மக்களுக்காக ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் எங்களோடு சேர்கிறார்கள். அதனால தான் அவங்க சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான ஒரு நல்ல எண்ணத்திற்காக கூட்டப்பட்ட கூட்டணி இது. ஸோ இது ஒரு கொள்கை கூட்டணியாகத்தான் இதை நாங்கள் பார்க்க வேண்டும். ரொம்ப தெளிவாக நேற்று சொல்லிட்டாங்க. கூடுதலாக நிறையா கட்சிகள் உள்ளே வர்றது அப்படிங்கிறது திமுகவிற்கு இந்த தேர்தலை ஒட்டி ஒரு பயத்தை கொடுத்துருக்கு. அவங்களால வெற்றியை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதனால தான் யார் வந்தாலும் உள்ளே சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அவனை நம்பி யாரும் போகலைங்கிற ஒரு விரக்தியில் சொல்லப்பட்ட கருத்தாக தான் பார்க்குறேன். ஓரணியில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லி எங்கள் இயக்கத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு சில டாஸ்க்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த டாஸ்க்கை எப்படி மாறிடுச்சுன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாரும் இன்றைக்கி எங்களோட அணிக்கு வந்துக்கிட்டாங்கிற மாதிரி தான் இருக்கும். சமீபத்தில் கூட சட்டமன்றத்தில் பேசும்போது கூட அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்கள் உசிலம்பட்டி நிறைவு நாள் அன்றைக்கி தான் எல்லாரையும் பேச விட்டோம். அவரும் பேச வாய்ப்பு கிடையாது. என்னோட லாஸ்ட் டே ஏதாச்சும் இப்போ கான்ட்ரவர்சியாக பேசிட்டு போகிறாங்களா, வாய்ப்பு கொடுக்கலாமா என்னன்னு திங்க் பண்ணிட்டு ஸ்பீக்கர் திங்க் பண்ணும்போது சிஎம் பேசுவாங்க, பரவாயில்ல அவன் என்ன சொன்னால் அதே நம்ம உள்வாங்கிக்கலாமே என்பது நாங்களே எதிர்பார்க்க எந்த சின்ன எல்லாம் பேசிவிட்டு பெரியவர் எம்ஜிஆருடைய வாழ்த்துக்களோட ஆசையோடும் ஜெயலலிதாவுடைய ஆசையோடும் மீண்டும் திராவிட முன்னேற்றங்கள் மீண்டும் மு.க. ஸ்டாலின் நீங்கள் தான் முதலமைச்சராக வரீங்க பேசுகிறது அப்போ தான் நான் சொன்னேன், இதுதான் ஓரணியில் தமிழ்நாடு. கிட்டத்தட்ட எல்லா அணியும் அந்த மாதிரியாக தான் நாங்கள் பார்க்கறது தவிர இதில் பயப்படுறதுக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம். மக்கள் இவங்களை தான்ப்பா நம்புகிறாங்க. அடுத்த நீங்கள் இந்நேரம் ஆன்டி இன்கம்பன்சி எங்களை விட்டு விலகி தான் போகணும். எல்லோரும் எங்களை நோக்கி வராங்க. அப்படின்னா இன்றைக்கி கூட ஒரு இன்ப அதிர்ச்சியாக இன்றைக்கி முதியோர்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் இன்றைக்கி கணக்கில் இன்றைக்கி ஏறிடுச்சு. அதாக இருந்தாலும் சரி, விளிம்பு நிலை சேர்ந்திருக்கின்ற கைம்பெண்களாக இருந்தாலும்
கிட்டத்தட்ட 5.5 லட்சம் பேருக்கு மேலே இன்றைக்கி பயனாளிகள் நம்ம கொடுத்தோம். அதாவது எல்லாருமே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாலினாக இருக்கிறார் அப்படிங்கிற அளவுக்கான பேர் எடுக்கும்பொழுது எல்லாரும் எங்களை நோக்கி வருகிறார்கள். வரக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு அரவணைக்க வேண்டுமோ அதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்வார். களம் எப்படி சார் இருக்கு? திமுக விசஸ் அதிமுகன்னு இருக்கா, இல்லை திமுக விசஸ் தாவேக்கான் இருக்கா? தாவேக்கா தொடர்ச்சியாக வைக்கிறாங்க, அது ஒரு ஃபேக்டராக நீங்கள் பார்க்கலையா? இல்லை, அவங்க ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து எங்களுக்கும் உங்களுக்கு தான் அப்படிங்க சார். எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டு வச்சு இஸ் வெரி கிளியர். இது வந்து தமிழ்நாடு அணியா டெல்லி அணியாக நாங்கள் ஏற்கனவே சொல்கிறோம். ஏன்னா நமக்கான சில நிதிகள் நமக்கு வராமல் இருக்கிறது, நம்மளை பாராட்டவும் அவங்க தான் செய்கிறாங்க. பட் அதே நேரத்தில் நமக்கு பணமும் தராமல் இருக்கிறாங்க. இது அவங்களுடைய நம்ம மக்கள் உழைச்சி கொடுத்த வரி பணம் நமக்கு தர வேண்டியது தராமல் இருக்கும்போது நாங்கள் அவங்ககிட்ட தான் நாங்கள் மோத முடியும், அவங்கள்ட்ட தான் நாங்கள் கேட்க முடியும். அப்படிப்பட்டவங்களோட இன்றைக்கி அதிமுக வந்து கூட்டணி வைத்திருக்கும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு வந்து. பட் ஆன் த ஹோல் வெதர் இட்ஸ் தமிழ்நாடு ஆர் டெல்லின்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக தமிழ்நாடு ஒன்றாக வெல்லுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இந்த தேர்தலில் முக்கியமான பிரதான பிரச்சனையாக என்ன இருக்கும்? ஏன்னா எதிர்க்கட்சிகள் தரப்புலேருந்து வாரிசு அரசியல் அப்படிங்கிற விஷயத்தை காயின் பண்ணுறாங்க, ஊழல் மலிந்திருக்கு அப்படின்னு காயின் பண்ணுறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? திமுக இதை எப்படி அட்ரஸ் பண்ண போகுது? தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இஷ்யூவை கையில் எடுத்துகிட்டு மக்கள்கிட்ட போகணுன்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு பேசு பொருளாக இருக்கிறது இல்லையா அப்படிங்கிறது வந்து அது மக்கள் தான் முடிவு செய்யணும். வாரிசுன்னு சொல்லும்போது யார் பையன் வேணால் வரலாம், யார் பொண்ணு வேணால் வரலாம். தேர்ந்தெடுக்க போகிறது அறிவாலயம் கிடையாது. தேர்ந்தெடுக்க போகுது எலெக்ஷன் கமிஷன். தேர்ந்தெடுக்க போகுது மக்கள் ஓட்டு போட்டு எடுத்தால் அது யாராக இருந்தாலுமே சரி அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்குமே தவிர இன்னார் பேனை வந்துட்டார், இன்னொரு பையன் வந்துட்டார், நேராக கொண்டு போய் சட்டமன்றத்தில் உட்கார வைன்னு யாரும் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இது ஜனநாயக நாடு. ஸோ அது இந்த வாரிசு அரசியல் ஆரம்பத்துலேருந்து சொல்லக்கூடியது, இனி அது எடுபடாது அப்படின்னு தான் நான் பார்க்குறோம். ஸோ ஊழல் அப்படின்னு சொல்லும்போது சொல்லக்கூடியவர்கள் முதல்ல அவங்க முதுகை திரும்பி பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேன். மிக்க நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும்.